கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 59 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 60வது பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். கடைசியாக பார்த்துருந்த பாடம் என்னென்னு சொல்லி கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அப்படின்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய உண்மைகளை பார்த்துருந்தோம். அப்போ ஓய்வு நாள் இன்றைய காலப்பகுதியில் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நாம் கடைபிடிக்க முடியாது சொல்லர்த்தமாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்களையும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை என்ன பண்ண போகிறோம், நம்ம கவனிக்க போகிறோம். ஸோ இந்த பாடத்துக்கான உண்மையான சத்தியங்களை ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குன்ற விஷயத்த நீங்கள் பாடம் கேட்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா பிசாசின் பயம் அப்படின்ற தலைப்பின் கீழாக ஒரு சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பிசாசானவன் தான் உலகத்துக்குள்ள நிறைய பயங்களை உண்டு பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் பிசாசுக்கே பிதாவாகிய தேவன் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கான்ற ஒரு காரியங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிசாசுக்கு அது தெரியாது. அதனால்தான் அவனுடைய வாழ்க்கைகள் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமாக தெளிவில்லாமல் ஒரு போராட்டத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிற விஷயங்களை கூட வேதாந்தத்தை படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ பிசாசுடைய பயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறமா பிசாசு பற்றின காரியங்கள், அந்த பயம் என்ன அப்படின்ற ஒரு காரியங்கள் தான் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த பயத்துக்கான ஒரு காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கவும் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் இந்த பிசாசானவன் முதல்ல ஒரு பயத்தை உண்டு பண்ணான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில பிசாசானவன் முதல்ல ஒரு பயத்தை உண்டு பண்ணான். அது என்ன பயம் சொல்லி கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 படிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு ஆனவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாத்தீங்களா? ஜீவகாலம் முழுவதுமே ஒரு மரண பயத்தை இந்த பிசாசானவன் இந்த பூமியில ஏற்படுத்திட்டான்னு சொல்லி கவனிக்கிறோம். அந்த பயத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து நிவர்த்தி செய்துட்டார். மரண பயம் சொல்லக்கூடிய ஒரு பயத்தை நிவர்த்தி செய்துட்டு இந்த மரண பயத்தை உண்டு பண்ண அந்த பிசாசானவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஜீவ பயத்தை ஏற்படுத்தி காமிச்சான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பிசாசானவனுக்கு நம்முடைய பிதாகிய தேவன் ஏற்படுத்தின அந்த ஜீவ பயம் அது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது அது ஒரு தீர்க்க தரிசனமாக நம்முடைய வேதாமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு காரியங்களை குறித்து நம்ம கவனிக்க போறோம் சொல்லி பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசனம் தான் முதல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதுதான் கடைசியாக நிறைவேற முடியக்கூடிய தீர்க்க தரிசனமும் அதுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதாமத்தில் இந்த தீர்க்க தரிசன குறித்து என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம கவனிக்க போறோம். அப்படி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனுடைய ஒரு அடிப்படை என்னன்னு நமக்கு தெரியணும். ப்ராஃபஸியுடைய ஒரு மீனிங் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஒரு பயத்துக்குள்ளாக நம்ம சரியாக கடந்து போக முடியுன்ற ஒரு விஷயங்களை நாம் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா இந்த ப்ராஃபஸியுடைய அடிப்படை எங்கே இருக்குது? அதாவது தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடிப்படை, அந்த அடிப்படை எங்க சொல்லப்பட்டிருக்கு கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பயத்தை சொல்லியிருக்கக்கூடிய அந்த ப்ராஃபஸிக்குள்ளாக என்ன பண்ணலாம்னா கடந்து போகலாம்னு சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா? இப்போ படிக்கலாமா? பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 படிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பாருங்க, முதல்ல நம்ம எல்லாரும் எதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புறான்னு சொல்லி கவனிக்கும் போது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான ஒரு பொருளை உடையதாக இராமல் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா ஆங்கில வேதாமத்தில் படிச்சு பார்க்கும்போது சுயமாக விளக்கம் கொடுக்கிறது இருக்காதுன்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது படிங்க. 21ஆம் வசனம், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பாத்தீங்களா? அப்போ இந்த தீர்க்க தரிசனம் பாத்தீங்கன்னா மனுஷனுடைய சுய சித்தத்தினால சுய விளக்கத்தினால ஏற்படுத்தப்பட்டது அல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
அப்படின்னா தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் விளக்கம். அப்படின்னா இந்த ரூல்ஸை வச்சு ப்ராஃபஸியை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை அவர் சொல்லிட்டார். அப்போ நம்முடைய வேதாமத்தில் ஏறக்குறைய 800 தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அப்ப அந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்கும் ஒரு சுயத்தோற்றமான ஒரு பொருளை, ஒரு சுயத்தோற்றமான ஒரு விளக்கத்தை இந்த மனிதர்கள் கொடுக்க கூடாது அப்படின்றதா தேவனுடைய ஒரு ரூல் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்கும் அவரே வேதாமத்துக்குள்ள தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்காரு. அப்ப அவர் சொல்லக்கூடிய விளக்கங்களை எடுத்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுமே தவிர மனுஷனாக சுய அறிவின் அடிப்படையில், எண்ணங்கள் அடிப்படையில் அங்கே விளக்கங்கள் கொடுக்க கூடாதுன்றதான் இந்த ப்ராஃபஸி நமக்கு சொல்லி காமிக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. இதை குறித்து கூட பார்த்தீங்கன்னா இன்னும் சில ரூல்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறார். படிக்கலாமா? உபாகமத்தில் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் சொல்லுன்றத அவர் உறுதியா சொல்லிட்டார். அப்போ தேவன் சொல்லாத காரியங்களை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள் நிறைவேறல அப்படின்னா அது தேவன் சொன்ன காரியங்கள் கிடையாது. அந்த தீர்க்கதரிசி ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன், சாக கடவன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. இன்னொரு வகையில் கவனிக்கும் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் சொல்லக்கூடிய சில மனிதர்கள் இருந்தாங்க இல்லையா. அவங்க தான் பிற்காலத்தில் தீர்க்கதரிசிகள் சொல்லி அழைக்கப்பட்டாங்கன்றது கூட வேதாகமம் சொல்லி காமிக்கின்ற விஷயங்களை கூட நாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். படிக்கலாமா? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான். பாத்தீங்களா, இப்படிலாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய உண்மைகளை, தேவன் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை தெரிந்து கொண்டு மக்கள் மத்தியில் சொல்றதுக்காக சில மனிதர்கள் இருந்தாங்கன்ற ஒரு காரியத்தை கூட நாம் புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தீர்க்க தரிசனம்னா என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது பின்னாடி நடக்க போற ஒரு காரியத்தை, ஒரு திட்டத்தை முன்னாடியே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொன்னது மாதிரி சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள்ல அந்த காரியம் தேவனுடைய திட்டம். அப்படி நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள்ல, நிறைவேறக்கூடிய ஒரு காரியங்களை தேவன் சொன்னது மாதிரியே எடுத்து மக்கள் மத்தியில் சொல்றதுதான் தீர்க்க தரிசனமே தவிர ஜனங்கள் தங்களுடைய சொந்த புத்தியின் அடிப்படையில் சுயநலத்துக்காக சொல்லக்கூடிய காரியங்கள், விளக்கங்கள் தீர்க்க தரிசனம் அல்லன்ற ஒரு காரியத்தை குறித்து இங்க சொல்லி காமிச்சுக்கான விஷயங்களை நம்ம முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான எச்சரிப்பு கூட பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்முடைய தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பேசியிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான எச்சரிப்பை கூட பழைய ஏற்பாட்டு காலத்தில் பேசியிருக்கார். அந்த எச்சரிப்பில் கவனிச்சுட்டு இந்த பாடத்துக்குள்ள உள்ள போகலான்னு சொல்லி கவனிக்கிறோம். படிக்கலாமா? எரேமியா 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். பாத்தீங்களா என்ன பண்றாங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் சில கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி தங்களை அடையாளப்படுத்தி வெளிப்படுத்தி காமிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் மத்தியில் நான் சொப்பனம் கண்டேன், கனவு பார்த்தேன், என் கனவுல என்னோட கூட ஆண்டவர் பேசினாரு, இது நடக்க போகுதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசுறது மாதிரியே அன்னைக்கும் நிறைய தீர்க்கதரிசிகள் பேசியிருக்கிறாங்க. அதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ரொம்ப அதிகமாக கண்டிச்சு வார்ன் பண்ணி ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்காரு. அதான் படிச்சுட்டு இருக்கோம். படிக்கலாமா? எரேமியா 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே
தீர்க்க தரிசனமாக சொல்கிறவர்கள். பாத்தீங்களா, இவங்க எதை தீர்க்க தரிசனமா சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தங்களுடைய இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமா சொல்றாங்களே தவிர, நான் சொன்ன என்னுடைய திட்டங்களை அவங்க சொல்லன்றத நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உறுதிப்படுத்தி காமிக்கிறார். தொடர்ந்து படிங்க. 27ஆம் வசனம், என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலை நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். பாத்தீங்களா, சோ அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள்ல இருக்கக்கூடிய சில தீர்க்கதரிசிகள் தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாக சில தீர்க்க தரிசனங்களை சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது அநேகர் தேவனுடைய நாமத்தை குறிச்ச அந்த மகத்துவமான காரியங்கள் இருந்து வழி விலகி போனாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கும் அநேகர் தங்களுடைய சுயநலத்தின் அடிப்படையில், சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அதுவும் உண்மையான தேவனுடைய நாமத்தை வணங்கக்கூடிய ஒரு செயல்பாட்டிலிருந்து வழிவிலக செய்கின்ற ஒரு முக்கியமான எச்சரிப்பை கூட பார்த்தீங்கன்னா இங்க சொல்லி காமிக்கிறார். தொடர்ந்து படிங்க. 28ஆம் வசனம், சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. பாத்தீங்களா, என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையா சொல்லணும் அப்படின்னு சொல்றார். அப்போ வேதாமத்துக்குள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏறக்குறைய 800 தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கார். ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்கும் சுய தோற்றமான ஒரு பொருள் கிடையாது, மனுஷன் விளக்கம் கொடுக்க முடியாது. அப்ப தீர்க்க தரிசனம் என்பது பின்னாடி காலத்துல நிறைவேறக்கூடிய தேவனுடைய திட்டங்கள்ல இன்னைக்கு மனிதர்கள் தேவனுடைய வல்லமையின் மூலமாக புரிந்து கொண்டு சொல்ல முடியும். நான் வெளிப்படுத்த வேண்டியது சொல்லியிருக்கும் போது சில பேர் தன்னுடைய சுயநலத்துக்காக பேசியிருக்கிறாங்கன்றதையும் சொல்லி காமிக்கிறார். சரிங்களா, தொடர்ந்து படிங்க. 28ஆம் வசனம், சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டையை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, அப்போ கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். அப்ப கோதுமைன்னு சொல்லக்கூடிய உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளைகளுக்கு முன்னாடி இந்த பதர் மாறக்கூடிய பொய் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். படிங்க. 30ஆம் வசனம், ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, அன்னைக்கு இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் தங்களுடைய சொந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜனங்களை மயக்கிறதுக்காக அநேக விஷயங்களை தீர்க்க தரிசனமாக பேசியிருந்தாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி அநேக காரியங்கள் நடந்துட்டு இருக்கிற ஒரு காரியத்தை கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எச்சரிப்பாக இங்க கொடுக்குறான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அநேகர் விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் கூட பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன கூட்டங்களை விரும்புறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்ப தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு முக்கியமான அடிப்படை எல்லையை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இங்க நிர்ணயிச்சிருக்கிறார். அது நல்லா கவனிக்கணும் எல்லாருமே. படிங்க. 31ஆம் வசனம், இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, ஏதோ ஒரு வார்த்தையை இன்னைக்கு இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளும் சரி, அன்னைக்கு இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளும் சரி சொல்லிட்டு இத தேவன் தான் சொன்னாரு, என்னுடைய சொப்பனத்துல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரருக்கு, அந்த தீர்க்கதரிசிக்கு நான் விரோதி அப்படின்னு சொல்லி இங்க தேவன் சொல்லிட்டார். படிங்க. 32ஆம் வசனம், இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவருக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு வசனங்களை நம்ம ஏன் படிச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்துடைய ஒரு அடிப்படையான ரூல். அப்போ தீர்க்க தரிசனத்துக்கு சுயத்தோற்றமான ஒரு பொருளோ மனிதனுடைய விளக்கங்களோ தேவை கிடையாது. தீர்க்க தரிசனம் என்பது பின்னாடி காலத்துல நிறைவேறக்கூடிய தேவனுடைய திட்டங்களை முன்னாடி காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு இடைப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது அவர் சொன்னது மாதிரியே வேதாமத்தில் இருந்து எடுத்து காமிப்பாங்க. அதுதான் தீர்க்க தரிசனம். சரிங்களா? அதுக்கு சுயத்தோற்றமான ஒரு பொருள் கிடையாது. மனுஷன் சுயத்தோற்றமாக ஒரு விளக்கமா என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாத ஒரு காரியங்களை தான் இவ்வளவு நேரம் நமக்கு சொல்லி கொடுத்தான்னு சொல்லி பார்க்கறோம் இல்லையா? அப்படின்னா நம்முடைய பாடத்தினுடைய ஒரு தலை பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய பயம். அப்ப பிசாசுடைய ஜீவனுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி காமிச்சுக்கான்ற விஷயத்தை படிக்கிறதுக்காக தான் நம்ம உள்ள வந்தோம். அதை எங்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி கவனிக்கும் போது ஒரு தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் தான் கடைசியா நிறைவேறி முடியக்கூடிய தீர்க்க தரிசனமும் அதுதான்.
அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தில் தான் பிசாசனுடைய அந்த ஜீவனுக்குரிய பயங்களை ஏற்படுத்தி காமிச்சிருக்காரு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த தீர்க்க தரிசனம் எங்க இருக்குன்னு சொல்லி படிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்காரு. அப்போ இந்த தீர்க்க தரிசனத்துல பிசாசனுடைய ஜீவனுக்குரிய பயம் உள்ள இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனத்துக்கான ஒரு தேவை என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்துக்குள்ள இப்ப நம்ம கடந்து போகணும். அப்போ தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் என்ன? அவருடைய திட்டம் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிதானே, கிறிஸ்துவை உருவாக்குவது, கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய சந்ததியை உருவாக்குவது. அதுதான் தேவனாகிய கர்த்தருடைய திட்டம். நம்ம இதை எங்கெங்கெல்லாம் படிச்சிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிச்சிருக்கோம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் படிச்சிருக்கோம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிச்சிருக்கோம். இப்படி தேவனுடைய திட்டங்கள் தெளிவாக இருக்கும் போது பிசாசுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி தேவனுடைய திட்டம் இந்த பூமியை பொறுத்த வகையில தெளிவாக இருக்கும்போது பிசாசுக்கும் ஒரு திட்டம் இருந்துச்சு. அப்படின்னா பிசாசுடைய திட்டம் என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் பிசாசுக்கு ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லி வேதாந்தம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த திட்டம் என்ன? அந்த திட்டத்தை தான் இந்த பூமியில ரொம்ப நேர்த்தியா யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த திட்டத்தை பூமியில உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் பிசாசானவன். அப்படி தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக பிசாசானவன் திட்டத்தை போட்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அவனுடைய வல்லமை நமக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாகவே திட்டம் போட்டிருக்கான் பிசாசானவன். அப்போ அவன் எவ்வளவு ஞானமுள்ள ஒரு மனுஷனா இருப்பான், எவ்வளவு வல்லமை அவன்கிட்ட இருக்கும் அப்படின்னு ஒரு காரியங்களை கூட என்ன பண்ணணும்னா நம்ம படிக்கணும். இதெல்லாம் படிச்சு போனாதான் பிசாசுடைய பயத்தை குறித்து பிசாசுக்கே தெரியாத உண்மைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிசாசுடைய கணம், மகிமை, வல்லமை குறித்து படிக்கலாமா? பாருங்க, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால். பாத்தீங்களா, மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவுக்கு விரோதமாக பேசி அவருக்கு எதிராக ஒரு வார்த்தையை சொல்லுங்கன்றதாக சொல்லி காமிச்சார் இல்லையா? படிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பாத்தீங்களா, திரு ராஜாவை குறித்து சொல்லும் போது நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ பூரண அழகுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். அப்போ இதை நேரடியான ஒரு பொருளை என்ன பண்ணக்கூடாதுன்னா அணுகக்கூடாதுன்றதை ஏற்கனவே தீர்க்க தரிசனுடைய அடிப்படை ரூலை வச்சு நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா இது யாரை பத்தி பேசப்படுது அப்படின்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா திரு ராஜா. அப்ப நேரடியாக என்ன பண்ணக்கூடாதுன்னா பொருள் எடுத்துக்கூடாது. திரு ராஜான்னு சொன்னா அது தீரு பட்டணத்துடைய ராஜா கிடையாது. இப்ப அழகா புரிய பாருங்க நமக்கு. அடுத்த வசனம் படிங்க. 13ஆம் வசனம், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பாத்தீங்களா, அப்போ அது திரு ராஜா கிடையாது, தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு சொல்லும் போது யாரை அடையாளப்படுத்தி பேசிட்டு இருக்காரு சொல்லி கவனிக்கும் போது பிசாசானவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்து அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள்
துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிசாசனுடைய சர்வ மகிமையை குறித்து தேவனாய கர்த்தர் இங்க சொல்லி காமிச்சார். இங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு கற்களும் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வகையில அவனுடைய ஒவ்வொரு குணாதிசயங்கள ஒவ்வொரு வல்லமையை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும். அப்ப இவ்வளவு கிராண்டா படைக்கப்பட்ட இவ்வளவு வல்லமைகளோடு இருக்கக்கூடிய அந்த பிசாசானவன் ஒரு திட்டம் வச்சிருந்தான். புரிஞ்சுங்களா? அப்போ இவ்வளோ ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, அழகு இருக்குது, வல்லம் இருக்குது. இதெல்லாம் அவன் தேவனுடைய திட்டத்துக்கு இசைவா பயன்படுத்தாம தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா இவன் போட்ட திட்டம் என்ன, இந்த பிசாசானவன் போட்ட திட்டம் என்னன்றத ரொம்ப தெளிவாக படிக்க போறோம். படிக்கலாமா? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. பாத்தீங்களா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ ஜாதிகளை ஈனப்படுத்தினவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பிசாசானவனுக்கு ஒரு அடையாளத்தை தேவன் இங்க காமிச்சிட்டார். சரிங்களா? படிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். பாத்தீங்களா? அவனுடைய இருதயத்துல என்ன ஒரு மேட்டின்மையான ஒரு சிந்தனை இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் போது, நான் வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேட்டின்மையான சிந்தனையை வெளிப்படுத்தி காமிக்கிறான். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். பாத்தீங்களா? வடபுறத்தில் உள்ள ஆராதனை இருக்கு இல்லையா, ஆராதனை செய்யக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் வீற்றிருப்பேன்னு சொல்லி காமிக்கிறான். உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், வடபுறத்தில் உள்ள ஆராதனை செய்யக்கூடிய இடத்துல யார் வீட்டு இருக்கிறா? படிக்கலாமா? சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். பாத்தீங்களா? அதுவே மகாராஜாவின் நகரம். அப்படின்னா தேவன் இருக்கக்கூடிய இடத்துல இவன் போய் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேட்டின்மையான ஒரு சிந்தனையை இந்த பிசாசானவன் வெளிப்படுத்தி காமிக்கிறான். ஏசாயா மறுபடியும் படிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னத மாணவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பாத்தீங்களா? எவ்வளவு மேட்டின்மையா நடந்தாலும், உன்னுடைய ஞானத்தை, அறிவை, வல்லமையை தவறா பயன்படுத்தினாலும் என்ன பண்ணுவாங்களா தேவன்? இந்த பாதாளத்துடன் தள்ளுவேன்னு சொல்லி காமிச்சார். அப்போ சாத்தானுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இப்ப உள்ள வந்தோம். அவன் திட்டம் பார்த்தீங்கன்னா, தேவன் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அங்கிருந்து இந்த பூமியின் ஜனங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து எல்லா கன மகிமை எனக்கு வரணும் அப்படின்றதான் பிசாசானுடைய ஒரு திட்டம்ன்றதை சொல்லி காமிக்கிறான்னு பார்க்கிறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் பிசாசானுடைய ஒரு திட்டம். இப்படி ஞானத்தை பெற்ற இந்த லூசிஃபர் ஆகி பிசாசனவன் தன்னுடைய மேட்டின்மையினால தேவன் இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து எல்லா நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை வைப்பேன்னு சொல்லி இருதயத்தில் மேட்டின்மையை காண்பிக்கும் போது தேவன் தெளிவா சொல்லிட்டாரு, உன்னை நான் பாதாளத்தை தள்ளிடுவேன்னு சொல்லி அவர் தள்ளிட்டாரு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ இதுதான் பிசாசனுடைய ஒரு கனமான ஒரு மகிமைன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போ அவன் திட்டம் என்னன்றதையும் இப்ப நம்ம கவனிச்சோம் இல்லையா? இந்த திட்டத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் முதல்ல தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட இந்த மனிதனை, இந்த மனு குலத்தை தேவனுடைய அந்த அன்பிலிருந்து, அரவணைப்பிலிருந்து கீழே தள்ளுறதுக்காக இந்த ஞானத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சான் பிசாசானவன். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதை இப்ப நம்ம கவனிக்க போறோம். படிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். இப்படி அருமையா என்ன பண்ணிட்டாருன்னா, தேவன் இந்த பூமியில ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கிட்டார். இப்படி உருவாக்கிட்டு ஒரு கட்டளையை கொடுத்துட்டு நீங்க சந்தோஷமா ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது ரொம்ப வஞ்சகமா, தந்திரமா தன் ஞானத்தை பயன்படுத்தி இப்போ ஏமாத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லா துதி கன மகிமை தனக்கு வந்து சேரணும், தேவனுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு தவறான திட்டத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல பலகீனமான ஒரு ஸ்திரீயாகிய ஏவாள் கிட்ட அவன் செயல்படுத்த முயற்சி செய்கிறான். ஏன் பலகீனமான ஒரு ஸ்திரீன்னு
சொல்றோம்னு சரி கவனிச்சீங்கன்னா, பலமுள்ள மனுஷன் ஆதாம் அவருக்குள்ள இருந்து படைக்கப்பட்டதா இந்த ஸ்திரீன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதுக்குள்ள, நம்ம பின்னாடி கவனிச்சுக்கலாம். இப்ப அந்த ஏவாள் கிட்ட அப்ரோச் பண்றான்னு சொல்லி கவனிக்கிறோம். படிக்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாத்தீங்களா? இதுதான் பிசாசனுடைய ஒரு அப்ரோச். எப்படி அப்ரோச் பண்றான்னு சொல்லி கவனிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை டச் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இப்படி பேசினாதான் அந்த ஸ்திரீக்கு வந்து சந்தேகம் வராது, இவர் ஒரு தவறான ஒரு மனிதர் அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த ஸ்திரீக்கு வராது. அப்ப அதே மாதிரிதான் உலகத்துக்குள்ள எல்லாருமே தேவனுடைய வார்த்தைகளை டச் பண்ணியே இந்த சத்தியங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் யாருக்கும் சந்தேகம் வரல, ஆனா எது ரைட்டுன்னு தெரியல. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிசாசானவன் ரொம்ப ஞானமா இப்படிதான் ஏமாத்தி கொண்டிருக்கான ஒரு காரியங்களை புரிய வைக்கும்படியாக தான் தேவன் நம்மகிட்ட பேசியிருக்கார். ஏன்னா அவன் தந்திரமுள்ளவன். படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்து அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பாத்தீங்களா? அவன் வந்து ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ இந்த பிரில்லியன்ஸை பயன்படுத்தி தான் அந்த ஏவால ஆதித்தா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏமாத்த முயற்சி செய்து அதில் ஜெயம் கொண்டான்னு சொல்லி கவனிக்கிறோம். தொடர்ந்து படிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாத்தீங்களா? இப்படி அந்த முதல் தாயாகிய அந்த ஏவாள கன்வின்ஸ் பண்ணிட்டு தேவனுடைய திட்டத்தை உடைக்க முயற்சி செய்திருக்கிறான் இந்த பிசாசானவன். காரணம் என்னன்னா, தேவனுடைய திட்டங்களை முழுமையாக பிசாசானால புரிஞ்சுக்க முடியாது. எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு வல்லமை இருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும் தேவனுடைய திட்டங்களை முழுமையாக இந்த தேவதூதர்கள் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு காரியத்தை தேவன் உறுதிப்படுத்தியிருக்கார். அந்த அறிவு பிசாசானுக்கு இல்லாம போயிருச்சு இல்லையா? இது எங்க படிக்கிறோம்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11-12 படிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை குறிச்ச மகா மேன்மையான காரியங்களை தேவன் முன்னறிவிச்சிருந்தார். அதை புதிய ஏற்பாட்டில் கூட அநேக பிள்ளைகள் தேவனுடைய வல்லமையின் மூலமாக அதை கவனிக்க ஆரம்பிச்சாங்க, புரிய ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் படிங்க, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருந்தார்கள். பாத்தீங்களா? ஆனாலும் இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருந்தாங்க. அப்படின்னா தேவனுடைய திட்டத்தினுடைய மகா மேன்மையான காரியங்களை அது கட்டுப்படுத்தப்பட்டிருந்துச்சு தேவதூதர்களுக்கு. ஆனா இது யார் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்துக்குள்ள வெளிப்படுத்தப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்போது தெரிய வரும் பொருட்டாக. பாத்தீங்களா? சபையின் மூலமாக தான் உன்னதத்தில் இருக்கக்கூடிய அநேக வல்லமைகள் உள்ள அந்த தேவதூதர்கள் முதலாய் சபையின் மூலமாக தான் தேவனுடைய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியுமே தவிர அவங்களுடைய சுய ஞானத்தினால இந்த திட்டங்களை கண்டுபிடிக்க முடியாத காரியங்களை கூட தெளிவுபடுத்தி காமிச்சிருக்காரு. இதை இன்னும் அநேக சாட்சிகள் மூலமாக இந்த பாடத்திலேயே தேவன் நிரூபிக்க போறார். அதனால பாடத்தை தொடர்ந்து நீங்க கவனிச்சு பார்க்கணும். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிசாசானவன் ரொம்ப தந்திரமா இங்க ஏமாத்திட்டான். ஏமாத்தின உடனே மனிதர்கள் கீழ்ப்படியாமல் உள்ள போய்
பாவம் வந்து பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துருச்சு. அதனால தங்களை ஒதுக்கி கொள்ள ஆரம்பிச்சாங்க, தங்களை செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி செப்பரேட் பண்ணி இந்த ஆதாமும் ஏவாளும் இருக்கும்போது தேவன் கூப்பிட்டு கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிற, நீ ஏன் ஒளிஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சில பதில்களை சொல்ல ஆரம்பிச்சார். அப்படி சொல்லும் போது தேவன் கேட்டாரு, நீ நிர்வாணியா இருக்கிறன்னு சொல்லி உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். படிக்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். பாத்தீங்களா? முதல்ல கீழ்ப்படியாமைக்குள்ள போன இந்த ஆதாம் அந்த இடத்துல தேவன் விரும்பக்கூடிய ஒரு பதிலை சொல்லல. என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த பழியை எடுத்து தேவன் மேலே போட்டார். நீங்க கொடுத்த ஸ்திரீ தான் இந்த நிலைமைக்கு காரணம் சொல்லி அங்க சொல்லிட்டார். அப்ப அந்த அளவுக்கு கீழ்ப்படியாமைக்குள்ள போன உடனே தன்னுடைய பழியை, தன்னுடைய மீறல்களை உணர முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா பாவங்கள் வந்து வலிமையாக செயல்பட ஆரம்பிச்சது. தேவன் பார்த்தார், பரவாயில்ல, ஸ்திரீயை கூப்பிட்டு கேட்கிறார். படிங்க 13ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். பாத்தீங்களா? அப்ப ஸ்திரீ வந்து தெளிவாங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, இந்த சர்ப்பம், இந்த பிசாசானவன் என்ன ஏமாத்திட்டான், வஞ்சிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க சொல்லிட்டாங்க. இப்பதான் பிசாசுக்கு வரக்கூடிய அந்த ஜீவ பயத்தை தேவன் ப்ரொனவுன்ஸ் பண்ணாரு. அதுக்கு தான் இந்த பேக்ரவுண்டுக்குள்ள இப்ப நம்ம போயிருந்தோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பயத்தை பிசாசுக்கு முன்னாடி தேவன் காமிச்சிட்டார். அந்த பயத்தின் மூலமாக தான் அவன் என்ன செய்யறன்னு தெரியாம உலகத்துக்குள்ள தேவனை எவ்வளவு தூரம் கனவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கனவீனப்படுத்துறேன்னு சொல்லி செய்துட்டு இருக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக அந்த கனவீனங்கள் கனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப பிசாசுடைய பயங்கள் பிசாசுக்கு இன்னும் புரியல. அந்த பயங்கள் உலகத்துக்குள்ள இன்னைக்கு யாருக்கும் தெரியல. இந்த பயங்கள் பிசாசுக்கும் உலகத்துக்கும் தெரிய வரும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை இழந்துட்டாங்கன்றத பிசாசும் தெரிஞ்சுப்பாங்க, உலக ஜனங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பயங்கள் எந்த வகையில சொல்லப்பட்டிருக்குது அதைத்தான் நம்ம கவனிக்க போறோம். படிக்கலாமா? படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பார். பாத்தீங்களா? இப்ப தேவன் கிளியரா கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, என்கொயரி பண்ணல. யாருக்கிட்ட? பிசாசு கிட்ட. என்கொயரி பண்ணாம ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டார், ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? படிங்க. நீ இதை செய்தபடியால், நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து, நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். மண்ணை தின்பாய். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ப்ராஃபஸியோடைய முதல் பாகம் சொல்லிட்டார். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த ப்ராஃபஸிக்கான முக்கியமான விளக்கங்கள் ரொம்ப ஆச்சரியமான வகையில் தேவன் சொல்லி காமிச்சிருக்கார். இது அநேகர் புரியாம தான் சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு இதுக்கு ஒவ்வொரு விளக்கங்களை இந்த பூமியில கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு சரியான விளக்கத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கார். எந்த வார்த்தைக்குன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் மண்ணை தின்பாய். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வசனத்தை படிச்சுட்டு அநேகர் பார்த்தீங்கன்னா, இந்த பிசாசானவன் மண்ணாகிய மனிதர்களை தின்னு கொண்டிருக்கிறான், ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுடைய திட்டமே கிடையாது. இந்த பூமியில் உள்ள மனுக்குலத்தை இந்த பிசாசானவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்துட்டார். ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ இந்த விளக்கம் சரியா வரல. எந்த விளக்கம்? நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் மண்ணை தின்பாய் சொல்லும் போது இந்த பிசாசனவன் மண்ணாகிய மனிதர்களை தின்னு கொண்டிருக்கிறான், அதாவது சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், அவங்களை ஜெயம் கொண்டிருக்கிறான், அவங்களை அழித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கங்கள் தவறு. காரணம் என்னன்னா, இந்த பூமியை நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்துட்டார். அப்படின்னா நீ உயிரோடு இருக்கு நாளளவும் மண்ணை தின்பாய்னா என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது ரொம்ப ஆச்சரியமான வகையில் நம்ம புரிய வைக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு சில வசனங்கள் படிக்கலாம், உங்களுக்கு அருமையா தேவனுடைய திட்டங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். படிக்கலாமா? சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துரு
மண்ணை நக்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் அப்படி சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்படியே என்ன அர்த்தம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உலகத்தில் கூடிய வழக்கு சொல். தோல்வியை எப்படி அடையாளப்படுத்தி காமிப்பாங்கன்னா அவங்க மண்ணை கவிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உலகம், இது நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ரொம்ப அருமையாக சொல்லி காமிச்சிருக்காரு, அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். பாத்தீங்களா? அப்படின்னா பிதாகிய தேவனுடைய அவருடைய திட்டத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்துரும் பாத்தீங்கன்னா தோல்விதான் சந்திப்பாங்க. அதைத்தான் இந்த பிசாசை பார்த்து சொல்லும் போது நீ உயிரோடு இருக்க நாளளவும் மண்ணை தின்பாய். மண்ணை தின்பாய் என்ன அர்த்தம்னா நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உனக்கு தோல்விதான் அப்படின்றத தேவனாகிய கர்த்தர் அங்க தீர்மானமாக உறுதி செய்தான ஒரு காரியங்களை நமக்கு புரிய வைக்கிறார். அதனால பிசாசை பார்த்தோ, பிசாசோட திட்டங்களை பார்த்தோ, பிசாசு உலகத்தை ஏமாத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்தோம் தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட மாட்டாங்க. காரணம் என்னன்னா தேவன் சொல்லிட்டாரு, பிசாசு எவ்வளவு தந்திரங்களை பயன்படுத்தினாலும் அவனுக்கு தோல்விதான் அப்படி சொல்லி காமிச்சார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? மீகா 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியில் ஊறுவனவற்றை போல தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். பாத்தீங்களா? பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். அப்போ இந்த சத்துருக்கள் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை அங்க தெளிவுபடுத்தி காமிச்சிருக்காரு. நீங்க ஃபுல்லா மீகா 7ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பிசாசனவன் இந்த பூமியில ஊர்ந்து போகிறது. இந்த பூமியில எவ்வளவு காலம் உனக்கு தொடர்பு இருக்குதோ ஊர்ந்து போகிறது. எவ்வளவு காலம் உனக்கு தொடர்பு இருக்குதோ அவ்வளவு காலம் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உனக்கு தோல்வி. நம்பர் 1 ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? அடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பாத்தீங்களா? ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா தேவனுடைய அடுத்த ஸ்டெப்பை இங்க சொல்லி காமிக்கிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படி சொல்லி காமிச்சார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நிதானமா என்ன பண்ணுங்கன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லப்பட்ட 2ஆம் பாகம் ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான ஒரு பாகம். இந்த பாகத்துக்குள்ள நம்ம கவனிக்க வேண்டிய சில உண்மைகள் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படி சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்படி சொல்லும் போது இதுக்குள்ளதான் பிசாசனுடைய மிகப்பெரிய பயத்தை, ஜீவ பயத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லி வச்சிருக்காரு உள்ள. அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உனக்கும்ன்றது யார் நமக்கு நல்லா தெரியும். உனக்கும் ஸ்திரீக்கும், ஸ்திரீ யார் நமக்கு தெரியணும். அப்ப உனக்கும் ஸ்திரீக்கும் யாரும் தெரியணும். உன் வித்துக்கும், அப்போ பிசாசுடைய வித்து யார் நமக்கு தெரியணும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், ஸ்திரீயோட வித்து அது யார் நமக்கு தெரியணும். தெரிந்தால் மட்டுமே அந்த அவர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில அநேக ஜனங்கள் எத்தனையோ காலமாக இந்த தீர்க்க தரிசனத்தை படிச்சிருக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது எல்லாரும் புரிந்து கொண்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் பதில் அது அல்ல. இந்த அவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து கிடையாது. சில பேர் சில வகையில் சிந்திக்கலாம், இந்த அவர் பிதாகிய தேவன் அப்படி சிந்திக்கலாம். இந்த அவர் பிதாகிய தேவனும் கிடையாது. சில பேர் வேற வகையில் சிந்திக்கலாம், இந்த அவர் என்பது கிறிஸ்துவனுடைய சரீரமாக சபையை சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அது சபையும் கிடையாது. அப்படின்னா அந்த அவர் யாருன்னு தெரியணும். அப்போ அந்த அவர் யாருன்னு தெரிந்தால் மட்டுமே பிசாசுடைய பயத்தை முழுமையாக நாம் அனுபவிக்க முடியும். இந்த பயம் நமக்கு தெரிந்தால் பிசாசான மிகப்பெரிய ஆயுதத்தை கையெடுப்பான், நமக்கு பயத்தை உண்டு பண்ண. அப்ப நம்மள என்ன பண்ண முடியாது? பிசாசானவன் பயத்துக்களை கொண்டு போக முடியாது, பிசாசுடைய பயம் நமக்கு தெரிந்தால். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆச்சரியமான தீர்க்க தரிசனுடைய உண்மைகள் என்னன்னு தெரியணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்கன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளியில் இதற்கான உண்மைகளை கவனிக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்த காரியங்களை வேத வசனத்தோடு நீங்க தொடர்படுத்தி படிச்சு பாருங்க. ஆண்டு கிருபை கட்டாயமாக உங்களை வழிநடத்தும் சொல்லி ஆண்டு சொல்றான்னு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அது வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.